ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவும் ஃபேமஸான சுலைமான் டீ தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த சுலைமான் டீ பார்த்திங்கன்னா எளிதில் நம்ம ஜீரணிக்கக்கூடிய சக்தி உண்டாகக்கூடியது. இந்த சுலைமான் டீ வந்து அரபு நாடுகளும் சரி, கேரளா சைடும் சரி வழக்கமாக இதை குடிச்சிட்டு வராங்க. இந்த டீ நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்து நம்ம உடலுக்கு அவ்வளோ நன்மை தரக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டீ வந்து ரொம்பவும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. நம்ம மாதம்பட்டி ரங்கஜா சார் அவர் ஒரு திருமணத்தில் இந்த டீயை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீ இப்போ எப்படி நம்ம பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகி பபுள்ஸ் வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு பொருளுமே வந்து தட்டி சேர்க்க போகிறோம். இப்போ இதில் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இதில் நம்ம ஒவ்வொரு பொருளாமே திட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 2 கிராம்பு சேர்த்துக்குங்க. அடுத்தது ஒரு 4லேருந்து 5 மிளகு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். காரம் வந்து ரொம்ப கம்மியாக வேணும்னா நீங்கள் அப்படியே மிளகு சேர்த்துக்கலாம். காரம் குடிக்கிறவங்களா தான் லைட்டாக அந்த மிளகு மட்டும் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்ல சூடாகி வரணும். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த பொருள்லாம் சேர்த்தனா நம்ம நல்லா அந்த ஒவ்வொரு பொருளில் இருக்க இதுவுமே வந்து அந்த சாறு இறங்கி நல்லா வரணும் இந்த தண்ணியில். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த 4 பொருளுமே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிற டைமில் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சியுமே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக. இதுவுமே நல்லா வந்து கொதித்து வரணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு டீத்தூள் சேர்த்துருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொதிக்கும் போதே வந்து டீத்தூளை போட்டு கொதிக்க வச்சோம்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ நான் வந்து டீத்தூளை போட்டு இதுக்கு தேவையான அளவு நீங்கள் ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சக்கரை தான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை நார்மல் சக்கரையுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஆன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆன் பண்ணதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுமே இதுலேயுமே வந்து நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் புதினா சேர்க்குறவங்க சேர்க்கலாம், அப்படி இல்லைனாலும் லாஸ்ட்லேயுமே சேர்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிற டைமில் நம்ம பாதி லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுடணும். பாதி லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடணும் நம்ம. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹெவியாக சாப்பிட்றோம், இல்லை வந்து ஒரு சில டைமில் வந்து நம்மளுக்கு சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஜீரணிக்கலைன்னா டக்குன்னு இந்த மாதிரி சுலைமான் டீ வச்சு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீடுங்களையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய கமெண்ட்டுகளையும் எனக்கு தெரிவிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக புதினாலையும் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுலைமான் டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.